ஒவ்வொரு படமும் சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ ரஜினி படமோ கமல் படமோ விஜய் படமோ அஜித் படமோ இப்போ வந்து கடைக்கிட்டி கவின் படமாக இருந்தால் கூட சரி, எல்லாருடைய படமும் ஓடணும், ப்ரொடியூசருக்கு லாபம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் போட்ட காசாச்சும் எடுத்து எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான் பிரதர் என்னுடைய. அதனால் வேட்டையனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்குவாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எங்காவது தலைவர் வருது கோட், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், எல்லா படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான். அக்டோபர் 10 ரிலீஸு. ஓகே, அந்த லாஸ்ட் டைம் வந்து லியோ வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் ஆச்சோ அதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது படம். கங்குவா ரொம்ப நாளாகவே எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது, லோவில் தான் இருக்குது, ஆனால் மவுத் ஆஃப் டாக் வந்து கம்மி தான். கண்டிப்பாக வேட்டையன் தான். ஏன்னா கங்குவா வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது ஒன் ஆஃப் த சிவா படம் தான். எப்பயும் போல் இது ஒரு ஜானரில் எடுத்திருப்பார். ஆனால் அந்த ஜெய்பீம் எடுத்த டேரக்டர் வந்து திருப்பி வந்து அமிதாப் பச்சன் ரஜினியெலாம் வச்சு எடுக்கும்போது அதெல்லாம் வந்து எந்த ஒரு ரேஞ்சில் விடாது. ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அந்த மாதிரி வருதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்க்கணும், அதுதான் நம்மளுக்கு. நான் வேட்டையனுக்கு தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேன்னா, ஒரு போஸ்ட் பார்த்துருந்தோம்ல, போஸ்ட் பார்த்தாலும் நமக்கு தெரியாதா, 50 பேர் கீழே போட்டு வச்சு மேலே ஏறி ஒரு கொடியை மூட்டு போட்டுனுக்கிறாரு. எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, மரண மாசா. ஸோ வெயிட்டிங் தாங்க. அக்டோபர் 10 தானேங்க, ஒரு நல்ல படம் வரணும்னா நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே கிளாஸ் ஆகணும் தானே, நல்லது தானேங்க. ரெண்டுமே தமிழ் படம் தானே, அதெல்லாம் இருக்குது. ரெண்டுமே அதெல்லாம் ஒடிச்சா நம்ம நல்லது தாங்க, அதெல்லாங்க இருக்குது. கங்குவா சூர்யா படம்னாலே கொஞ்சம் நல்லா தான். நான் விஜய் ரசிக்கிறேன், ஆனால் சூர்யா படத்தும் எனக்கு நல்லா தான் இருக்கும் கங்குவா. அதுவும் இல்லாமல் இது ஒரு புது முயற்சி. டைரக்டர் சிவா சாரோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. அதனால் அவர் நடிப்பின் நாயகன் சூர்யா எஃபர்ட் போட்டு தான் நடிப்பார். கண்டிப்பாக எல்லாரும் அவங்கவுங்க உழைப்பை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க பிரதர், அதில் மாற்றமே கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் மக்கள் தான் தரணும். ரஜினி சார் படமா, அதுவும் விஜய் ரசிகர்கள் சார்போ நான் அவருக்கு வாழ்த்துறேன். எங்கள் தலைவரோட தலைவர், என்ன சொல்கிறது, கமர்ஷியல் ரெண்டில் எந்த படத்துக்குன்னா, முதல்ல வந்துட்டு நான் வேட்டையன் போவேன் பிரதர். ரெண்டாவது, ஆனால் 2 படத்துக்குமே கண்டிப்பாக போய் பார்ப்பேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டருங்கனால கண்டிப்பாக 2 படத்துக்குமே நான் நிச்சயமாக போய் பார்ப்பேன். நான் தேட்டரில் தான் பார்ப்பேன். நான் வேட்டையனும் பார்ப்பேன். வேட்டையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இந்த வயசுலேயே அதை முயற்சி பண்ணுறாரு, இன்னும் அந்த ஸ்டார் நம்ம தக்க வச்சுக்கிறாரு இல்லைங்களா. அதனால் வந்துட்டு ரஜினிகாந்த் படமும் ஓடணும், எல்லா படமும் ஓடணும். ஏன்னா அந்த படத்துக்கு பின்னாடி 1000 பேர்த்தோட உழைப்பு இருக்குங்க பிரதர். மக்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த படம் வெற்றியானால் தான் அவங்களுக்கு காசு, அதனால் அவங்க குடும்பம் வாழும். அதனால் ஒவ்வொரு படமும் சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ ரஜினி படமோ கமல் படமோ விஜய் படமோ அஜித் படமோ இப்போ வந்து கடைக்கிட்டி கவின் படமாக இருந்தால் கூட சரி, எல்லாருடைய படமும் ஓடணும், ப்ரொடியூசருக்கு லாபம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் போட்ட காசாச்சும் எடுத்து எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான் பிரதர் என்னுடைய. அதனால் வேட்டையனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்குவாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எங்காவது தலைவர் வருது கோட், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், எல்லா படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான். பாகுபலி மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி 50 பேரை கொன்று குவிச்சிருக்காரு. இது பாகுபலி மகாவீர் அந்த பிரபாஸ் படம் மாதிரிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். சூர்யானாலே மாஸ் தான், ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும் சூர்யாது. படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. ரஜினி படம் தான் ப்ரோ. ரஜினி சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ப்ரோ, சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்கும். முடிச்சுட்டு வேணா இந்த படம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரஜினி படம் தான். ஆனால் ஞானவேல் டைரக்ஷன் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஜெய்பீம்லாம் கூட பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு படம். மொத்தத்தில் இதோட அது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. டேட் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அந்த டைமில் எப்படி இருக்கும்னு. வேட்டையன் தான் ப்ரோ. கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சூர்யா கெட்டப்லாம் மிரட்டி விட்டுருக்காரு. அப்போ இப்பயும் அந்த போஸ்டர் பார்த்தேன், ஏதோ மலை மேலே ஏதோ ஆளுங்களை வெட்டி சூரசம்ஹாரம் தான் தலைவன் பண்ணியிருக்கிறாப்புல. பார்க்கலாம் படம் எப்படி வருதுன்ட்டு. சிவா டைரக்ஷன் பற்றி சொல்லணுன்னா, அண்ணாத்தே தான் ஏதோ பரவாயில்ல, இருந்தாலும் தலைவருக்கோசரம் பார்த்தோம். பார்க்கலாம் ஒரு கம்பேக்ட் தராரா எப்படின்ட்டு. வேட்டைன்னு ரிலீஸ் ஆகுதா, ஐயோ தலைவரா இவரான்னு பார்த்தா தலைவர் தானே ஃபஸ்ட்டு. வேட்டைன்னு அது இன்னும் நல்ல அந்த ஒப்பீனியன்ட்டு இன்னும் இது இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அவ்வளோக்கும் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் அவர் டேரக்டர் இன்னும் நம்மளுக்கு இன்னும் இது இன்னும் தரல. ஸோ இது த்ரோ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்லேருந்தே அந்த பிக் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எது வேட்டைனா கங்குவான்ட்டு தேட்டரில் இதான ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு பர்சனலாக தலைவர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் சொல்ல போனால். பார்க்கலாம், யாரையும் இந்த இப்படி தான் அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. வரட்டும், வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கிரிப்டடு அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி விளையாடுது அப்படின்னு, அதுதான் முதல்ல முக்கியம். அவங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது, கதை தான் முக்கியம். கதை இருந்தால் தான் படம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சொல்ல போனால் இப்போ இந்த தும்பாடு இந்த
பர்ம யோகம், அந்த மாதிரி இந்த டார்க் ஃபேண்டசி, இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற படம் தான் நிறையா ஸ்கோப் ஆகுது. ரொம்ப ரொம்ப இந்த பட்ஜெட் போட்டு ரொம்ப பில்டப் பண்ணுற படம்லாம் இப்போ ஒர்த்தபிள் இல்லை, பார்க்குறதுக்கும் அப்படிக்கும் நல்லா இல்லை. ஸோ வரட்டும், படம் வந்ததுக்கப்புறம் தானே தெரிய போகுது. ஆமாம், கண்டிப்பாக வரட்டும், எதாக இருந்தாலும் பார்த்ததுக்கப்புறம் தானே தெரியும். நான் எதிர்பார்க்கறது சூர்யா கங்குவா தாங்க. ஏன்னா நம்மளால் ஆக்டிலும் சரி அதிலும் சரி கொஞ்சம் வெயிட் காட்டுவார்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய படம் இல்லை. எத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கோம், இந்த படம் வரும் சொல்லி எத்தனை நாள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு ரீதியாக எடுக்கக்கூடிய படம்னாலே நம்மளுக்கு அதில் ஒரு எமோஷனல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது நல்லாயிருக்கும், நான் எதிர்பார்க்குறேன். சிறுத்தை சிவா, அதுவும் 10 லாங்குவேஜில் வேறு நம்ம இந்தியன் சினிமாவிலே அதுவும் நம்ம இப்போ வந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த இது 10 லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் டாஸ்க்கு தான். ஸோ 10 லாங்குவேஜில் வருது. சிவா இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு சவுண்டாக தான் எடுப்பார், ஒரு ஹை எனர்ஜியோட தான் எடுப்பார். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த போஸ்ட் நல்லா இருக்குது, ஒரு நிறைய பேருக்கு மேலே போய் நின்றுட்டு பண்ணுற மாதிரிலாம் நல்லா தான் இருக்குது. அளவுற படம் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும். சிவாவோட படம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சூர்யாவோட கெட்டப்பும் சரி, அந்த பாபி டியோலோட கெட்டப்பும் அந்த டீசர் நம்ம பார்த்ததுலேயும் சரி நல்லா தான் இருக்குது ரெண்டு பேரோடது. என்ன ரொம்ப வந்து அந்த ஆதிவாசி காலத்தில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் வந்து நம்ம நல்லா எதிர்பார்க்குறோம். அது போக எப்பயுமே வெற்றி தான் கேமராமேன் அந்த படத்துக்கு பண்ணுவாப்பில் ரெகுலராக. சிவா படத்துக்கு அவரோட ஒளிப்பதிவும் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஸோ சிறுத்தை சிவா பண்ணுறாருங்களா, ஸோ அவர் பண்ணுறதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆல்ரெடி பண்ணதை விட இது கொஞ்சம் நல்லா விசுவா அந்த அஜித் படம் எடுத்துருந்தாங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் பெட்டராக மஜாவாக பண்ணால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து நடிப்பில் பிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அச்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் அந்தளவுக்கு மரண மாதம் அவரும் நடிப்பார். அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் தூக்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். நம்மளால் பார்த்தீங்கன்னா நீ போஸ்ட் லுக்கு எப்படி இருக்கும். ஸோ நம்ம ஆள் ஒரு 50-60 பேரை மேலே போட்டு மெர்சி ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ராஜ ஒரு இது மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. மக்கள் தான் இனிமேட்டு மக்கள் கையில் தான். ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பு தான். விஜய் படம், அஜித் படம், விக்ரம் சார் படம், சூர்யா சார் படம், எல்லா படத்துக்குமே எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அது ஹிஸ்டாரிக்கல் தானே, ஃபேண்டசி மூவி தானே பிரதர். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அதெல்லாம் இருந்தால் தான். அந்த காலத்தில் அப்புறம் போர் முனைகளை தானே எல்லாரும் அரசர்களையும் காட்டினாங்க. அதே மாதிரி சீக்வன்ஸ் இதில் வருது. வரட்டும், புது முயற்சி தானே, மக்கள் வரவேற்பு பார்ப்போம். மன நம்பிக்கை இருக்குது. சிவா சார் வந்துட்டு கம்பேக் கொடுக்கணும். அண்ணாத்த படத்துக்கு அப்புறமேட்டு இது பண்ணுறாரு, அவர் கம்பேக் கொடுக்கணும். சூர்யா சார் ஒரு ஃப்ளோவில் நல்லா போயிட்டுருக்காரு, அது அப்படியே மெயின்டைன் ஆகணும். அவ்வளோதான். ஒரு விஜய் ஃபேனாக இது நான் வந்து அவங்க 2 பேர்த்துக்கு சூர்யா சாரை நான் வாழ்த்துறேன்.